Hello everyone. ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸோ இன்சாட் ஆப்பில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ வீடியோ மோடு போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துருக்கேன். நியூ ஃபைல் கொடுத்துட்டு ஒரு blank ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. blank ஸ்க்ரீன் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 செகண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு 10 செகண்ட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டைம் செட் பண்ணிவிட்டு ஸோ blank ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் கொண்டு வரணும். நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு அந்த மாதிரி டிசைன் பண்ணணுமோ அந்த டெக்ஸ்ட் அடிச்சுக்கோங்க. நான் எப்பவும் போல் நம்ம சேனல் பேரையே நான் அடிக்க போகிறேன். ஸோ அடிச்சுட்டு ஸ்க்ரீனில் சென்டர் பண்ணி வச்சுக்கிங்க. கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இந்த ஃபைல் சேவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஃபைல் சேவ் பண்ணிடுங்க. ஸோ ஃபைல் சேவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் நீங்கள் பண்ணணும். யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். நான் எந்த மாதிரின்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ சேவ் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஹோமுக்கு போய்க்குங்க. ஹோமுக்கு போய்ட்டு வீடியோவில் நியூ போகணும். நியூவில் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வச்சுருக்க மாதிரி நீங்கள் வீடியோ டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த எஃபெக்ட் தான் நம்ம அந்த டெக்ஸ்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 10 செகண்ட் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ நம்ம டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 10 செகண்ட் தான் எடிட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதே மாதிரி இது ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு இதை கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா 16:9 அந்த ரேஞ்சுக்கு இதை மாற்றணும். இது பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக இருக்குது. ஸோ கேன்வாஸில் போயிட்டு அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது 16:9 ஜூம் பண்ணி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போயிருங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃபோனுக்குள்ளே போயிடும். இப்போ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஒரு வீடியோ ஃபைலு, அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதை எடுத்திங்கன்னா அது இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் ஆயிரும். இப்போ என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நல்லா பார்த்தீங்கன்னா பிளெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பிளெண்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டார்க்கன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் மாறிடும். ஸோ இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பேக்ரவுண்டில் இருந்த கலர் அப்படியே டெக்ஸ்ட்டில் மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும், வேறு எங்கேயுமே தெரியாது. ஸோ டோட்டல் ஸ்க்ரீனு பிளாக்காக தான் இருக்கும். பட் அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் மின்னும். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் இருந்துச்சுல அந்த க்ளோ அதுதான் இங்கே தெரியுது. பட் அந்த டெக்ஸ்ட்டு இருக்க இடத்துல மட்டும் தெரியும். ஸோ இதுதான் இந்த எடிட்டிங். ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு மேலே சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு சேவ் கேட்கும், கொடுத்தீங்கன்னா வீடியோ ஃபைல் சேவ் ஆயிரும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இதில் ஒரே விஷயம், அந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெம்ப்ளேட்டாக வச்சுக்கணும். வீடியோ டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த வெப்சைட்டில் போய் இந்த மாதிரி வீடியோ டெம்ப்ளேட்ஸ் கலர்ஃபுல்லாக நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை வச்சு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் எது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.